அப்போ இதை விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறது இந்த மேட்ரிக்ஸை விட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைன்மெண்ட்டை நிறுத்துறது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கே நடந்த விஷயம் தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் என்னென்ன நடந்ததோ அதே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அலைன்மெண்ட்டை எப்படி மாற்றணும்? சிம்பிள். ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்கு நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டாலே போதும், மாற்றிடலாம். அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ணுறது, கெனால்ஸ் வெட்டுறது, எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பேசிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ இது ஒரு வழி. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எல்லாருக்குமே நல்ல ஆரா இருக்கும். அதனால வந்து கெமிக்கல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அசிடிக்காக இருந்தாலுமே அது வெளிப்படாது. எல்லாருமே நல்ல குணத்தோட மாறிடுவாங்க. இன்னொன்று ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை கொண்டு வரது. ஸோ உலகம் முழுக்க ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலே, அது அந்த வாழ்வியல் முறைக்கு அவங்கள பழக்கணும் அப்படின்னாலே கெமிக்கல்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுனால தான் அந்த ஆய்வாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நாட்டுகளில் ரஷ்யா, நார்த் கொரியா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க அத்தனை மீடியாவுமே வந்து தடை பண்ணாங்க. சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா இப்படி பண்ணதுக்கு காரணமே இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்களில் வந்து உளவியல் ரீதியாக அத்தனை பாதிப்புகளுக்கு உட்பட்டுச்சு. அவங்கள பலவீனப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுச்சு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போது காமெடியிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மோசமான விஷயங்கள் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காமெடிங்கிற பேரில். ஸோ அது வந்து நம்ம பிரெயினும் நார்மலைஸ் பண்ணிக்குது. அப்படி ஒன்று நடந்தால் சரி அப்படி சிரிப்பாக எடுத்துக்கிறோம். எங்கே ரியாக்ட் பண்ணணுமோ அங்கே ரியாக்ட் பண்ணுறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஃபன்னியாக சிரிப்பாக எடுத்துக்கிறோம். அதை நம்ம எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஜென்சி பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஜென்சி வந்து இப்போது ஜென்சி கிட்ட குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஜென்சி கிட்ட ட்ரக்ஸ் பழக்கம் கிடையாது, கம்மியாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட குடிக்கிற பழக்கம் கம்மியாக இருக்குது. ஜென்சி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம் வந்து எப்படி பொறுத்துட்டு போகிறதுன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணோமோ, காம்ப்ரமைஸ் பண்ணோமோ, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களை கரெக்டாக டியூன் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து நல்லா முருகேற்றப்பட்ட மரபாக மாறுவாங்க. ஸோ நம்ம கற்றுக்கணும் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்து. ஆமாம், சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, முன்னாடி ரிட்டையர் ஆன அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன நடத்தணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் யாரை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து அட்வைசரிக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட தான் கேட்டு அவங்க வந்து வேலை செய்வாங்க, நடந்துப்பாங்க. ஸோ அட்வைசரிக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தினாலே போதும், இவங்கள பப்பட்டாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்களோ, நேர்மையாக தான் இருப்பேன், அப்படி தான் இருந்து சாவேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ம செருக்கு இருக்கும், ஒரு ஈகோவே இருக்கும். அந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வந்து நீங்கள் திருப்பி ஹையர் அஃபிஷியல்ஸாக போட்டு பொறுப்புதாரியாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் நல்லா உருப்படும். இது ஒரு விஷயம். ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் நிறைய வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும். அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம், வார் அப்படின்னு ஏதாவது வந்தால் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு கையாளாகாத ஒரு கவர்மெண்ட்டை வந்து கட்டமைக்காமல் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை வந்து கட்டமைக்கணும். ஏன்னா வந்து கூடங்குளம் ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை தாண்டியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெனின்சுலா அப்படின்னும் போது இதில் வார் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சியோ சவுண்ட் எனர்ஜி வேவ்ஸை மட்டுமே கட்டுப்படுத்தி நம்மளால் வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீக்வன்சியை வச்சும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் வச்சுமே நம்மளால் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ரேஞ்சுக்கே போகாமல் ஆனால் நாம் டிஃபென்ஸுக்கு உட்படுத்திக்க முடியும். அந்த அளவுக்கான தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்படி எல்லாம் இருக்கும்போதும் இவங்க வந்து டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி பாம்பு, நியூக்ளியர் வெப்பன்ஸு, மிசைல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதற்கான நாலேஜ் அவங்கக்கிட்ட இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு தேவை இந்த போர் அப்படிங்கிறது ஒரு நாடகம். இது எல்லாமே ஒரு நாடகம். இந்த சண்டையை ஏற்படுத்துறது இது எல்லாமே வந்து ஒரு நாடகம்.
இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்குள்ளே திருப்பி இந்த எவால்வ்டு கான்ஷியஸ்னஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு குவிச்சு புதைக்கிறது தான். இவங்களோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து சயின்ஸு, டெக்னாலஜி எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு இயற்கை தான் கரெக்டுன்னு சொல்லி உங்களை அனுப்பிடுறது, கையால் ஆகாதத்தனமாக வைக்கிறது. இல்லை, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே இருக்கும், அதோடு சேர்ந்து நீங்களும் வாழ்வீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸு தான் சாப்பிடுவீங்க, இவங்க சொல்கிற ஃபுட்டை தான் சாப்பிடுவீங்க, கெமிக்கலி இம்பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு ஜடம் மாதிரி தான் வாழ்வோம். பெஸ்ட் வெர்ஷனில் வாழ முடியாது. நான் சொல்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கையும் இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா டெக்னாலஜியும் இருக்கும், 2மே சேர்ந்து கை கோர்த்து பயணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு அறிவு நிறைய கிடச்சிருக்கு, இதை பற்றின ஞானம் எல்லாமே கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க உடம்புல ஆக்சிடோசின் இல்லை, டோபமைன் மட்டும் நல்லா இருக்குது, மற்ற சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை, அவங்க கஷ்டப்பட்டு வரல அப்படின்னு இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அவங்க அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இங்கே 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து ஹைலி ஆல்கலைன்னா அகோரி மாதிரி இருப்பாங்க. ஸோ ரைட்டு ராங்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டோபமைனும் கிடைக்காது. எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா டோபமைன் கிடைக்காது. அப்போ வந்து ஒரு விரக்தியான ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. இது வந்து ஹைலி ஆல்கலைனுக்கு நடக்கக்கூடியது. அண்ட் ஆல்கலைன் நல்லது, ஆனால் ஹைலி ஆல்கலைன் அப்படி இல்லை, அதுவும் டிஸ்ட்ரக்ஷனை தான் வந்து வெளிப்படுத்தும், கொண்டு போகும். அண்ட் ஹைலி அசிடிக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். சிறுமையான விஷயங்கள், உடைமை கொண்டாடுதல், இது எல்லாமே பண்ணும். எவ்வளோ கீழ்த்தனமான விஷயங்களையுமே வந்து அது பண்ணும். ஸோ அசிடிக்காக இருக்கக்கூடிய உடல்களை கொண்டவங்களும் ஹைலி ஆல்கலைனாக இருக்கக்கூடிய உடல்களை கொண்டவங்களும் சேர்ந்து ஒரு சொசைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க டாப் டயரில் இருந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த அசிடிக்காக இருக்கிறவங்க பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. சிறுமையான விஷயங்கள் எது வந்து கொடுத்தாலும் டைவர்ட் ஆகிடுவாங்க, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இந்த ஹைலி ஆல்கலைனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு டாப்பில் இருந்து வந்து அவங்கள ஆட்டு வைப்பாங்க, அவங்களுக்கு இறக்க குணம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ இது நம்மளோட டர்ன். போராடி நம்ம மரபை வந்து வாழ்ந்து இலக்கணம் எழுத வேண்டிய ஒரு காலகட்டம். போராடி இலக்கணம் எழுதக்கூடிய அந்த மரபுக்கு வீரியம் அதிகம். ஸோ அதனால் நல்ல ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து கட்டமைங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டே வளர்க்காதீங்க. கெட்டது இன்னது இருக்குது அப்படின்றதையும், அது பக்கம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதையும், நாம் இப்படி தான் வாழணுன்றதையும் சொல்லிக் கொடுங்க. கெட்டது இன்னதுன்னு தெரிஞ்சிக்காம உங்கள் குழந்தை இருக்கிற மாதிரி வளர்த்துறாதீங்க, அது சரியாக வராது. ஸோ இது சரி, இது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளங்க. கோவப்படாதீங்க. நார்சிஸ்டிக் பேரண்டிங் இனி அடுத்த தலைமுறையில் இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு தாய் தகப்பனை கொண்ட ஒரு தலைமுறையாக வந்து அடுத்த தலைமுறை இருக்கவே கூடாது. அடுத்த தலைமுறையில் வந்து ஒரு குடிகார தகப்பனோ, இப்படி ஒரு கையால் ஆகாத ஒரு தந்தையோ தாயோ, இல்லை கைவிடப்பட்ட குழந்தைகளோ இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஒரு லட்சியமாக நாம் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும். ஃபேமிலி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வெளியிலையும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ ஒரு நல்ல கண்ணோட்டம் கொண்டு பார்ப்போம், எல்லாருமே நல்லவங்களாக இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறது. நாம் எதை கன்சியூம் பண்ணுறோம், எதை கேட்குறோம், எதை பார்க்குறோம், எதை வந்து நாம் வந்து மைண்டில் போட்டுக்கிறோம், எதுக்கு வந்து நாம் எவ்வளோ அளவு டைம் கொடுத்து நாம் யோசிக்கிறோம், அதுக்கு மேலே நம்ம அதை யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு நாம் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கணும். நன்றி. லவ் இஸ் காட்.